வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே. இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு சினிமா ரசிகர்களிடையே பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ள ஒன்று. சமீபத்தில் வெளியான விக்ரம் பிரபுவின் சிறை திரைப்படம் வெறும் கமர்ஷியல் படமாக மட்டுமல்லாமல் ஒரு அழுத்தமான சமூக பதிவாகவும் பார்க்கப்படுகின்றது. சரி, இந்த படத்துக்கு தேசிய விருது கிடைக்குமா? மத்திய அரசு இந்த படத்தை கவனிக்குமா? தேசிய விருதுகளின் தகுதி என்ன? சிறை படத்தில் அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கின்றது? வாருங்கள் விரிவாக பார்க்கலாம். தேசிய விருது என்பது ஒரு படத்துக்கு எப்படி கிடைக்கின்றது? இதற்கு 3 முக்கியமான தகுதிகள் உண்டு. சமூக விழிப்புணர்வு மற்றும் ஒருமைப்பாடு. தேசிய ஒருமைப்பாட்டை வலியுறுத்தும் அல்லது சமூக அவலங்களை தோலுரித்து காட்டும் படங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். இரண்டாவதாக தொழில்நுட்ப நேர்த்தி. ஒளிப்பதிவு, எடிட்டிங் மற்றும் பின்னணி இசையில் உலகத் தரம் வாய்ந்த உழைப்பு இருக்க வேண்டும். 3 யதார்த்தமான நடிப்பு. சினிமா தனம் இல்லாத ஒரு கதாபாத்திரமாக மாறும் நடிப்புத்திறன். ஒரு படம் எவ்வளவு பெரிய வசூல் செய்தது என்பதை பார்ப்பதில்லை, மாறாக அந்த படம் சமூகத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்பதையே கவனிக்கும். 1990களின் இறுதியில் நடக்கும் இந்த கதை ஒரு சாதாரண விசாரணை கைதியை அழைத்துச் செல்லும் பயணத்தில் எஸ்கார்ட் டியூட்டி இருக்கும் நுணுக்கங்களை சொல்கின்றது. அதிகார வர்க்கம் ஒரு சாதாரண போலீஸையும் ஒரு கைதியையும் எப்படி பார்க்கிறது என்பதை சிறை அப்பட்டமாக காட்டுகின்றது. நடிப்பு. டானாக்காரன் படத்துக்கு பிறகு விக்ரம் பிரபுவின் கேரியரில் இது மிக முக்கியமான படம். உடல் மொழியிலும் கண்கள் வழியாகவும் அவர் காட்டும் அந்த பதற்றம் விருதுக்கான தகுதி உடையது. புதுமுகம் அக்ஷய் குமார் அப்துல் ரபூப் பாத்திரம். முதல் படம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அப்பாவி கைதியின் பயத்தையும் வழியையும் மிகச் சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்கிறார். மூன்றாவதாக சமூக அரசியல். மத்திய அரசு அல்லது விருதுக்குழு கவனிக்கும் ஒரு முக்கியமான அம்சம் தேசிய ஒருமைப்பாடு. சிறை படத்தில் மத நல்லிணக்கம் மற்றும் சமூக பாகுபாடுகளை தாண்டிய மனிதநேயம் மிக அழுத்தமாக பேசப்பட்டுள்ளது. குறிப்பாக ஒரு கைதியின் மத அடையாளத்தை வைத்து அவனை அணுகும் முறையை இந்த படம் கேள்வி கேட்கின்றது. தொழில்நுட்ப அம்சங்கள், எடிட்டிங் மற்றும் ஒளிப்பதிவு. தேசிய விருது பட்டியலில் தொழில்நுட்ப பிரிவுகளுக்கு பெரும் பங்குண்டு. எடிட்டிங். புலோமின் ராஜ். ஒரு பயண கதையை தொய்வில்லாமல் நகர்த்துவதில் எடிட்டிங் மிக முக்கியம். சிறை படத்தின் வேகம் அதன் படத்தொகுப்பில் தான் உள்ளது. ஒளிப்பதிவு. மாதேஷ் மாணிக்கம். பஸ்ஸுக்குள் நடக்கும் காட்சிகள் மற்றும் அந்த இறுக்கமான சூழலை ஒளிப்பதிவு மிகச் சரியாக பிரதிபலித்துள்ளது. அடுத்ததாக தேசிய விருது கிடைப்பதில் இருக்கும் சவால்கள். தேசிய விருதுகளுக்கு இந்தியா முழுவதும் இருந்து பல தரமான படங்கள் போட்டியிடும். மலையாளம், மராத்தி மற்றும் வங்காள மொழி படங்கள் பெரும்பாலும் யதார்த்தமான கதைக்களங்களை கொண்டிருக்கும். அவற்றுடன் சிறை போட்டியிட வேண்டும். இருந்தாலும் சிறந்த பிராந்திய திரைப்படம், பெஸ்ட் தமிழ் பிலிம் என்ற பிரிவிலோ அல்லது சிறந்த அறிமுக நடிகர் பிரிவிலோ சிறை படத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கருதப்படுகின்றது. சிறை என்பது ஒரு சினிமா மட்டுமல்ல, அது ஒரு நீதி விசாரணை, நடிப்பு, இயக்கம், கதை உருவாக்கம் என ஏதாவது ஒரு பிரிவில் மத்திய அரசு இந்த படத்தை கௌரவம் செய்ய அதிக வாய்ப்புகள் உள்ளன. குறிப்பாக சமூக நீதியை பேசும் படங்கள் எப்போதும் விருது பட்டியலில் இடம்பெறும். பொதுவாக தமிழ் சினிமாவில் போலீஸ் கதைகள் என்றாலே சிங்கம், சாமி போன்ற மாஸ் ஹீரோயிசம் படங்கள் தான் நினைவுக்கு வரும். ஆனால் சமீப காலமாக விசாரணை, ஜெய்பீம், டானாக்காரன் வரிசையில் அதிகார வர்க்கத்தின் இருண்ட பக்கத்தை பேசும் படங்கள் கவனம் பெற்று வருகின்றன. அந்த வரிசையில் சிறை படத்தின் முக்கியத்துவத்தை பேச வேண்டும். கலைநயமும் சமூக பொறுப்பும் கொண்ட படங்களுக்கு தான் தேசிய விருதுகள் வழங்கப்படுகின்றன. சிறை திரைப்படம் இந்த 2 அளவுகோல்களையும் எப்படி பூர்த்தி செய்கின்றது? இந்த படத்தின் கதையை எழுதியவர் தமிழ். இவர் ஏற்கனவே ஒரு முன்னாள் காவலர் என்பதால் போலீஸ் துறையின் உள்ளே நடக்கும் அரசியலை மிக துல்லியமாக பிரதிபலித்திருக்கிறார். தேசிய விருது குழு ஒரிஜினல் ஸ்கிரீன் பிளே அல்லது அடாப்டட் ஸ்கிரீன் பிளே பிரிவில் புதுமையான கதைக்களங்களை தேடும். ஒரு கைதியை அழைத்துச் செல்லும் பயணத்தில் எஸ்கார்ட் டியூட்டி ஒரு காவலரின் மன போராட்டத்தையும் கைதியின் இயலாமையையும் இணைத்து எழுதிய விதம் மிகச் சிறப்பானது. சிறை என்பது வெறும் 4 சுவர்கள் கொண்ட கட்டிடம் அல்ல. ஜாதியால், மதத்தால், அதிகாரத்தால் மனிதர்கள் எப்படி தங்களுக்குள் ஒரு சிறையை உருவாக்கிக் கொள்கிறார்கள் என்பதை படம் உணர்த்துகின்றது. ஒரு நடிகராக விக்ரம் பிரபுவின் முந்தைய படங்களை விட இதில் அவருடைய நடிப்பு அண்டர் ஸ்டேட்டட், மிகையற்ற நடிப்பு. தேசிய விருது நடுவர்கள் எப்போதும் சத்தமில்லாத ஆழமான நடிப்பையே விரும்புவார்கள். உதாரணம், தனுஷ் படத்தில் அசுரன் காட்டிய முதிர்ச்சி போன்றது. அக்ஷய் குமார் சிறந்த துணை நடிகர் அல்லது சிறந்த அறிமுக நடிகர் பிரிவில் இவருக்கு வாய்ப்பு அதிகம். ஒரு காட்சியில் அவர் பசி மற்றும் பயத்தால் துடிக்கும் போது பார்ப்பவர்களுக்கு அவர் மீது கழிவிறக்கம் ஏற்படும். ஒரு நடிகன் பார்வையாளர்களை தன்னுடைய உணர்வோடு ஒன்றச் செய்கிறான் என்றால் அங்கே விருதுக்கான தகுதி கூடுகின்றது. படத்தில் வரும் சக காவலர்களின் யதார்த்தமான பேச்சு வழக்கும் உடல் மொழியும் படத்தின் நம்பகத்தன்மையை கூட்டுகின்றன. மத்திய அரசு வழங்கும் நர்கீஸ் தத் விருது இதற்கு பொருத்தலம். மதங்களை கடந்த மனித நேயம்தான் இந்த படத்தின் அடிநாதம். ஒரு இஸ்லாமிய கைதிக்கு நேரும் அநீதியை தட்டி கேட்கும் ஒரு இந்து காவலர் என்பது
இந்திய ஜனநாயகத்தின் சாராம்சத்தை பிரதிபலித்துள்ளது. இதுபோன்ற கருப்பொருள்கள் தேசிய அளவில் பெரிய வரவேற்பை பெறும். சித்திரவதை மற்றும் மனித உரிமை மீறல்களை பற்றி பேசுவதால் இது ஒரு சர்வதேச தரத்தில் ஆன பொலிட்டிக்கல் டிராமாவாக மாறுகின்றது. ஒரு ரோடு மூவி என்பதால் காட்சிகள் நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எங்கே நிறுத்த வேண்டும், எங்கே வேகப்படுத்த வேண்டும் என்பதில் எடிட்டரின் பங்கு மிக முக்கியம். படத்தின் டென்ஷன் குறையாமல் பார்த்து கொண்ட விதம் விருதுக்கான தகுதி. தேசிய விருதுகளில் பெஸ்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் என்பது ஒரு தனி சிறப்பு. முன்பு வெற்றிமாறனின் விசாரணை ஆஸ்கார் வரை சென்றது. அதே போன்ற ஒரு நேர்மையான படைப்பு தான் சிறை. மத்திய அரசு வழங்கும் தேசிய விருதுகள் பெரும்பாலும் கண்டென்ட் டிரைவன் படங்களுக்கு தான் செல்லும். சிறை படத்தில் அந்த தரம் குவாலிட்டி அணுவாக உள்ளது. இந்திய திரையுலகின் மிக உயரிய கௌரவமான தேசிய திரைப்பட விருதுகள் வெறும் வணிக வெற்றியை மற்றும் அடிப்படையாக கொண்டவை அல்ல. ஒரு படம் பேசும் கருப்பொருள், அதன் தொழில்நுட்ப நேர்த்தி மற்றும் அது சமூகத்தில் ஏற்படுத்தும் தாக்கம் போன்றவையே விருதுக்கான முதன்மையான அளவுகோல்கள். தேசிய விருது குழு ஜூரி ஒரு படத்தை தேர்வு செய்யும் போது பின்வரும் அம்சங்களை உன்னிப்பாக கவனிக்கும். சமூக முக்கியத்துவம், சமகால சமூக பிரச்சனைகள் அல்லது வரலாற்று உண்மைகளை நேர்மையாக பதிவு செய்தால். கலைநயம் மற்றும் அழகியல், சினிமா என்ற ஊடகத்தை எவ்வளவு நுணுக்கமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது. தேசிய ஒருமைப்பாடு, பல்வேறு பண்பாடுகளை மதித்தல் மற்றும் மனித நேயத்தை போற்றுதல். தொழில்நுட்ப மேன்மை, ஒளிப்பதிவு, எடிட்டிங் மற்றும் இசை ஆகியவற்றில் உலகத்தரம். சிறைப்படத்தில் அமைந்துள்ள விருதுக்கான சிறப்பு அம்சங்கள். ஒரு கைதி அழைத்துச் செல்லும் எளிய பயணத்தை சுவராசியமான த்ரில்லராகவும் அதே சமயம் உணர்ச்சிகரமான அரசியலாகவும் மாற்றிய விதம் சிறந்த திரைக்கதை விருதுக்கான தகுதியை கொண்டுள்ளது. தேசிய விருதுகள் பெரும்பாலும் குறைவான வெளிப்பாடு, அதிக உணர்ச்சி, அண்டர்ஸ்டேட்டட் பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட நடிப்பையே அங்கீகரிக்கும். தேசிய விருதுகளில் சமூக நலன் சார்ந்த சிறந்த படம், பெஸ்ட் பிலிம் ஆன் சோசியல் இஷ்யூஸ் என்ற பிரிவு உண்டு. சிறை திரைப்படம் விசாரணை என்ற பெயரில் நடக்கும் மனித உரிமை மீறல்களை பேசுகின்றது. குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர் என்பதால் ஒரு கைதி எதிர்கொள்ளும் முன் முடிவுகளை பிரீஜுடிஸ் இந்த படம் உடைக்கின்றது. சமீபத்திய ஆண்டுகளில் மலையாள மற்றும் மராத்தி படங்கள் அதன் யதார்த்தமான கதைகளுக்காக தேசிய விருதுகளை அள்ளி குவித்து வருகின்றன. சிறை அந்த தரத்துக்கான நிகரான ஒரு தமிழ் படமாக உருவெடுத்துள்ளது. அதிகாரம் எப்படி என்பது ஒரு மனிதனை சிறைப்படுத்துகின்றது, அதே சமயம் மனசாட்சி என்பது எப்படி அவளை விடுவிக்கின்றது என்ற தத்துவார்த்தமான செய்தியை இந்த படம் அழுத்தமாக பதிவு செய்துள்ளது. சிறை திரைப்படம் வெறு பொழுதுபோக்கு திரைப்படம் அல்ல, அது ஒரு வரலாற்று ஆவணம். அரசு இயந்திரத்தின் சக்கரத்தில் சிக்கித் தவிக்கும் எளிய மனிதர்களின் குரலாக இந்த படம் முடிக்கின்றது. நடிப்பு, இயக்கம், தொழில்நுட்பம் என அனைத்து துறைகளிலும் ஒரு முழுமையான விருதுக்கான படமாக அவார்டு மெட்டீரியல் இது மிளிர்கின்றது. 2025ஆம் ஆண்டின் தேசிய விருது பட்டியலில் இந்த படம் நிச்சயம் ஒரு இடத்தை பிடிக்கும் என்பது விமர்சகர்களின் ஒருமித்த கருத்தாக உள்ளது. அதே சமயம் தேசிய விருதுகளை பொறுத்தவரை ஒரு படம் கையாளும் கருப்பொருள் இதற்கு முன்பு எவ்வளவு நேர்மையாக கையாளப்பட்டுள்ளது என்பதையும் நடுவர் குழு கவனிக்கும். சிறை திரைப்படம் தனக்கு முன்னால் வந்த மிகச்சிறந்த படைப்புகளுடன் எப்படி போட்டியிடுகின்றது என்பதை இங்கே பார்க்கலாம். வெற்றிமாறனின் விசாரணை ஆஸ்கார் வரை சென்றது மற்றும் பல தேசிய விருதுகளை வென்றது. இரண்டுமே அதிகார வர்க்கம் அப்பாவி மனிதர்களை எப்படி சிதைக்கின்றது என்பதை பேசுகின்றன. விசாரணை படம் காவல் நிலையத்துக்குள் நடக்கும் வன்முறையை, லாக்அப் வயலன்ஸ் மையப்படுத்தியது. ஆனால் திரைப்படம் காவல் நிலையத்துக்கு வெளியே ஒரு பயணத்தின் போது ஒரு கைதிக்கும் காவலருக்கும் இடையே உருவாகும் உளவியல் போராட்டத்தை பேசுகின்றது. விசாரணை அளவுக்கு வன்முறை இல்லாமல் நுணுக்கமான வசனங்கள் மற்றும் உணர்வுகள் மூலம் சிறை நீதியை பேசுவது நடுவர்களை கவரக்கூடும். டானாக்காரன் படத்தில் காவல் பயிற்சி பள்ளியில் நடக்கும் முறைகேடுகளை பார்த்தோம். ஆனால் சிறையில் திரைப்படத்தில் களத்தில் இருக்கும் ஒரு காவலர் சந்திக்கும் தர்ம சங்கடங்களை, மாரல் டைலிமா விக்ரம் பிரபு பிரதிபலிக்கிறார். டானாக்காரன் நேரடி ஓடிடி வெளியீடு என்பதால் தேசிய விருது போட்டியில் பெரிய தாக்கம் செலுத்தவில்லை. ஆனால் சிறை திரையரங்குகளில் வெளியாகி அதன் மேக்கிங் தரத்துக்காக பாராட்டப்படுவதால் விக்ரம் பிரபுவுக்கு சிறந்த நடிகர் விருதுக்கான வாய்ப்பு டானாக்காரன் படத்தை விட இதில் பல மடங்கு அதிகம். இதற்கு முன்பு வெளியான ஜெய் பீம் திரைப்படம் ஒரு வழக்கறிஞரின் பார்வையில் நீதியை கோரியது. ஆனால் சிறை அந்த அநீதி நடக்கும் அதே துறையில் இருக்கும் ஒரு காவலரின் மனசாட்சி எப்படி போராடுகின்றது என்பதை காட்டுகின்றது. ஜெய் பீம் போன்ற ஒரு மாஸ் எமோஷனல் படமாக இல்லாமல் சிறை ஒரு கிளாசிக் த்ரில்லர் பாணியில் அமைந்திருப்பது அதன் தனித்துவம். தேசிய விருதுகளில் சிறந்த துணை நடிகர் பிரிவு மிகவும் நுணுக்கமானது. ஆடுகளம் படத்தில் ஜெயபாலன் அல்லது விசாரணையில் நடித்த நடிகர்களைப் போல சிறைப்படத்தில் அக்ஷய்குமார் கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மத அடையாளத்தை வைத்து ஒரு மனிதன் ஒடுக்கப்படுவதை மிக அமைதியாக அவர் வெளிப்படுத்திய விதம் கடைசி விவசாயி படத்தில் நடித்த முதியவருக்கு கிடைத்தது போல ஒரு கௌரவத்தை இவருக்கு தேடி தரலாம். தேசிய விருது குழு மராத்தி மற்றும் மலையாள படங்களின் ஆர்கானிக் மேக்கிங், யதார்த்தமான படமாக்கம் முறையை அதிகம் விரும்பும். விசாரணை படத்தின் கேமரா கோணங்கள் ஒரு பதற்றத்தை தரும்.
சிறைப்படத்திலும் அதே போன்ற ஒரு பதற்றத்தை மிக குறுகிய இடமான பேருந்துக்குள் ஒளிப்பதிவாளர் மாதேஷ் மாணிக்கம் கொண்டு வந்திருப்பது விருதுக்கான முக்கிய தகுதி. மேற்கூறிய அனைத்து படங்களும் ஒரு குறிப்பிட்ட எல்லையை தொட்டன. ஆனால் சிறை திரைப்படம் அதிகாரத்தில் இருப்பவன் நினைத்தால் ஒருவனை சிறைப்படுத்தலாம், ஆனால் அவனது மனசாட்சியை சிறைப்படுத்த முடியாது என்ற உலகளாவிய நீதியை பேசுகின்றது. முந்தைய படங்களை விட சிறை திரைப்படம் மிக குறைவான பட்ஜெட்டில் உருவாகி இருந்தாலும் அதன் கண்டென்ட் மற்றும் இன்டென்ட் நோக்கம் மிக வலிமையானது. இதுவே மத்திய அரசின் தேசிய விருது குழுவை இந்த படத்தின் பக்கம் திரும்ப வைக்கும் காரணியாக இருக்கலாம். தமிழ் சினிமாவின் சிறந்த படைப்புகளில் ஒன்றாக இன்றும் கொண்டாடப்படும் படம் அன்பே சிவம். ஆனால் அந்த ஆண்டு தேசிய விருது பட்டியலில் இது பெரிதாக கவனிக்கப்படவில்லை. இந்த படம் பேசிய கம்யூனிசம், நாத்திகம் மற்றும் உலகமயமாக்கல் எதிர்ப்பு போன்ற தீவிரமான அரசியல் கருத்துகள் அப்போது இருந்த நடுவர் குழுவுக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம் என்று விமர்சகர்கள் கூறுகிறார்கள். ஒரு படம் காலத்தால் அழியாததாக இருந்தாலும் அது வெளிவரும் காலத்தில் நிலவும் அரசியல் சூழல் விருதுகளை தீர்மானிக்கின்றது. சிறைப்படத்திலும் அதிகார வர்க்கத்தின் தவறுகள் பேசப்படுகின்றன. ஆனால் அன்பே சிவம் போல தத்துவார்த்தமாக இல்லாமல் இது மனிதாபிமானத்தை மையப்படுத்துவதால் இதற்கான வாய்ப்பு அதிகம். ஜெய்பீம் திரைப்படம் ஆஸ்கார் தகுதியை பெற்றது, உலகளவில் பாராட்டப்பட்டது. ஆனால் 69வது தேசிய விருதுகளில் இந்த படம் ஒரு விருது கூட பெறவில்லை என்பது பெரும் விவாதமானது. காரணம், தேசிய விருது குழு பெரும்பாலும் நிதானமான திரைக்கதை கொண்ட படங்களையே விரும்பும். ஜெய்பீம் மிக அழுத்தமான எமோஷனல் மற்றும் கமர்ஷியல் பாதிப்புகளை கொண்டிருந்தது. மேலும் அதே ஆண்டில் புஷ்பா மற்றும் ட்ரிபிள் ஆர் போன்ற படங்கள் தொழில்நுட்பம் மற்றும் மக்கள் செல்வாக்கு அடிப்படையில் முன்னிலை பெற்றன. எவ்வளவு பெரிய சமூக பிரச்சனையை பேசினாலும் அந்த ஆண்டின் பிறமொழி படங்களின் போட்டி ஒரு படத்தின் வெற்றியை தீர்மானிக்கின்றது. கடந்த சில ஆண்டுகளாக மரக்கார், ஆடுஜீவிதம் போன்ற மலையாள படங்கள் தேசிய விருதுகளை அள்ளுகின்றன. மலையாள இயக்குநர்கள் கமர்ஷியல் அம்சங்களுக்கு முக்கியத்துவம் தராமல் அத்தன்சிட்டி, உண்மைத்தன்மை மற்றும் டீட்டெயிலிங், நுணுக்கமான காட்சிகள் ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்துகிறார்கள். சிறைப்படத்தின் பலமே அதன் மலையாள திரைப்பட பாணி மேக்கிங் தான். மிக குறைந்த நடிகர்கள், மிக யதார்த்தமான வசனங்கள். இதுதான் இன்றைய தேசிய விருது ஜூரிகளுக்கு பிடித்தமான பார்முலா. பா ரஞ்சித் இயக்கத்தில் உருவான சார்பட்டா பரம்பரை தொழில்நுட்ப ரீதியாகவும் கதை ரீதியாகவும் மிகச் சிறப்பானது. ஆனாலும் இதுவும் தேசிய விருதுகளால் கண்டுகொள்ளப்படவில்லை. விருது குழுவில் இருக்கும் உறுப்பினர்களின் தனிப்பட்ட ரசனை சில நேரங்களில் மண்ணின் அரசியலை விட ஒரு கலைப்படைப்பு அகில இந்திய அளவில், பேன் இந்தியா லெவல் எந்த அளவுக்கு தொடர்பை கான்டாக்ட் ஏற்படுத்துகின்றது என்பது கவனிக்கப்படும். வரலாற்றை பார்த்தால் ஒன்று புரியும். விருதுகள் என்பது ஒரு படத்தின் தரத்தை அளவிடும் கருவி அல்ல. அன்பே சிவம் விருது வாங்கவில்லை என்பதால் அது மோசமான படம் என்று ஆகிவிடாது. அதே போல சிறைப்படத்துக்கு விருது கிடைக்காவிட்டாலும் அது மக்கள் மனதில் ஒரு தார்மீக விருதை ஏற்கனவே வென்றுவிட்டது. ஜெய்பீம், சார்பட்டா பரம்பரை போன்ற படங்கள் எங்கே கோட்டை விட்டனவோ அந்த இடத்தை சிறை நிரப்பும் என்று நம்பலாம். ஏனெனில் இந்த திரைப்படத்தில் வன்முறையை விட மனிதாபிமானமும் நீதியும் மிக அமைதியாக பேசப்பட்டுள்ளது.